கோபி அருகே பெண் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கோபி அருகே உள்ள கள்ளிப்பட்டி எரங்காட்டூர் தூசு நகரைச் சேர்ந்தவர் நாராயணதாஸ். இவர் தனியார் மில் சூப்பர்வைசராக வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி ஹேமபிரியா பெயரில் கோபி அருகே கரட்டூரில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் வீடு அடமான கடனாக 10 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். இந்நிலையில் ஹேமபிரியா கடந்த மாதங்களாக கடன் தவணை தொகையை செலுத்தாத நிலையில் கடந்த 2ஆம் தேதி அவரது வீட்டிற்கு வந்த நிதி நிறுவன ஊழியர்கள் 4 பேர் தவணை தொகையை கட்ட கூறியுள்ளனர். ஹேமபிரியா தவணை தொகையை செலுத்த கால அவகாசம் கேட்டுள்ளார். ஆனால் கால அவகாசம் அளிக்காத நிதி நிறுவன ஊழியர்கள் ஹேமபிரியாவை தரக்குறைவாக பேசியதுடன் வீட்டின் சுவற்றில் இந்த சொத்து ஆப்டஸ் நிதி நிறுவனத்தில் அடமானம் வைக்கப்பட்டு வாராக்கடனில் உள்ளது, மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவும் உள்ளது என எழுதினர். இதனால் மனமுடைந்த ஹேமபிரியா மண்ணெண்ணெய் ஊற்றி தீப்பற்றி வைத்துக் கொண்டார். படுகாயமடைந்த ஹேமபிரியாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக பெருந்துறையில் உள்ள ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி 3ஆம் தேதி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து பங்களாபுதூர் போலீசார் ஆப்டஸ் நிதி நிறுவன ஊழியர்கள் 4 பேர் மீது ஹேமபிரியாவை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த நிதி நிறுவன மேலாளர் கோபி நாய்க்கன்காட்டைச் சேர்ந்த ரங்கசாமி மகன் சதீஷ், பிச்சாண்டாம்பாளையத்தைச் சேர்ந்த பழனிசாமி மகன் மெய்கீர்த்தி, பொம்மநாயக்கன்பாளையத்தைச் சேர்ந்த பழனிசாமி மகன் வெங்கடேஷ், பாரியூர் நல்லாத்தான் கோயில் வீதியைச் சேர்ந்த முருகசாமி மகன் சக்திவேல் ஆகியோரை பன்னாரி சோதனை சாவடி அருகே பங்களாபுதூர் போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.